ஒரு 50% காஃபி டேஸ்ட் வந்துடும். ப்ளஸ் இந்த ஹெர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது லைக் பண்ணி குடிப்பாங்க. நம்ம வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம டயர்டாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னடா ஒரே மூட் அவுட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது டீ குடிக்கலாமா, டீ குடித்தா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூடில் இருக்குன்னா கண்டிப்பாக இதை குடிச்சிக்கலாம். ஸோ இது கன்சியூம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம்னா எது மேம்? ஸோ மார்னிங் டைம். ஓகே. ஸோ பேசிக்காகவே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காலையில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நான் வாக்கிங் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதை குடிச்சிட்டு போனால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே. ஸோ அதை குடிச்சிட்டு போகும்போது பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் இவ்வளோ இருந்துங்க, 30 days இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டேன். ஸோ கரெக்டாக நான் டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்கள் சொன்ன மாதிரி டயட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன், நான்வெஜ்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே குறைஞ்சிருக்கும். அதுவும் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎல் லெவல் குறையவே குறையாது. நார்மலாக தாங்க இருக்கேன், வெயிட் நார்மலாக இருக்கு, ஆனால் பேட் கொலஸ்ட்ரால் மட்டும் எப்படி இவ்வளோ வந்தது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து சொல்லலாம்.